ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்கள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா இருக்கணும். நன்றா இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மை பலப்படுத்துகிறது, ஆறுதல் படுத்துகிறது. துக்கத்தோடு இருந்தால் நம்முடைய மனதில் மகிழ்ச்சியை கொண்டு வருகிறதும் தேவனுடைய வார்த்தை தான். இந்த நாளிலும் ஒரு குறிப்பிட்ட வார்த்தையின் ஊடாக உங்களோடு கூட கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கொடுக்க கற்றுக் கொடுத்த நல்ல வாய்ப்பிற்காக நான் அவரை துதிக்கின்றேன். அன்பானவர்களே, நல்ல வார்த்தை தான் ஔஷதமாம். ஔஷதம் என்றால் மருந்து. நல்ல வார்த்தைகளை நாம் கேட்க கேட்க அதுவே நமக்கு மருந்தாகிறது. ஏன் அநேகர் தேவனுடைய ஆலயத்தில் வந்து அமரும் பொழுது ஒரு அமைதியை பெறுகிறார்கள், சந்தோஷம் கிடைக்கிறது? ஏன் மனமகிழ்ந்து களிகூற கூடிய ஒரு அனுபவங்களுக்கு கிடைப்பதற்கான காரணம் என்னன்னு கேட்டா, அங்கே சொல்லப்படுகிற தேவ வார்த்தைகள், அங்கே அறிவிக்கப்படுகிற இறை வாக்குகள், இவைகள் ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக்குகிறது, ஒரு மனிதனை உற்சாகமூட்டுகிறது, மனிதனை மனமகிழ்வோடு வாழ உதவி செய்கிறது. இன்றைக்கு நான் ஒரு வாக்கு தத்தத்தின் ஊடாக உங்களுக்கு இந்த வார்த்தைகளை கொடுக்க போகிறேன். என்ன வாக்கு தத்தம் என்று கேட்டா, உபாகம புத்தகம் 28வது அதிகாரம் 12வது வசனத்தின் ஒரு பகுதி. உனக்கு நல்ல பொக்கிஷசாலை ஆகிய வானத்தை திறப்பார். உனக்கு வானம் திறக்கப்படும். அன்பானவர்களே, எல்லாவிதமான நன்மைகளும் எல்லாவிதமான ஆசீர்வாதங்களும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து தான் நமக்கு இறங்கி வருகிறது என யாக்கோபு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது. ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து நமக்கான நன்மைகள் வருகிறது. ஜோதிகளின் பிதா நமக்கான நன்மைகளை கொடுக்கிறார், நமக்கான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். இந்த நாளிலும் அந்த தேவன் எல்லா ஆசீர்வாதங்களையும் விண்ணகத்திலிருந்து நமக்கு கொடுக்கிறார். மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு விண்ணுலக தந்தையாம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து கொடுத்து கொண்டே இருக்கிறார். வானத்தின் பலகணிகள் திறக்கப்படும் பொழுது நிறைய புதுமைகள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது. ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திவிட்டு, இந்த வானம் திறப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் இந்த வானம் அடைத்துக் கொள்வதற்கான காரணம் என்ன என்பவைகளை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். முதலாவது முகவுரையாக, வானம் திறக்கப்படுகிற போது எப்படியெல்லாம் நமக்கு நல்ல விளைவுகள் உண்டாகிறது என்பதை இப்பொழுது பார்க்க போகிறோம். முதல் கருத்தே இந்த குறிப்பிட்ட வசனத்திலே இருக்குது. நாம் கையிட்டு செய்கிற வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கவும். நீங்க என்ன ஒரு ஜாபை நீங்க எடுத்தாலும், என்ன பிசினஸ் பண்ணாலும், அதுல ஒரு விருத்தி, அதுல ஒரு ஆசீர்வாதம், அதுல ஒரு உயர்வு கிடைப்பதற்கு வானத்தின் பலகணிகள் திறக்கப்பட வேண்டும். அவருடைய பொக்கிஷ சாலை திறக்கப்பட வேண்டும். வானம் திறக்கப்பட்டு விட்டால் பிரியமானவர்களே, உங்களுடைய ஆசீர்வாதத்தை யாரு தடை பண்ண முடியாது, உங்களுடைய ஆசீர்வாதத்தை யாரு அபகரித்து விட முடியாது. வானத்தின் பலகணிகளை ஆண்டவர் திறக்கும் போது நம் கண்களுக்கு அது ஆச்சரியமா இருக்குது. எப்படி நடந்துச்சுப்பா, இது நடப்பதற்கான வாய்ப்பே இல்லையே, அது எப்படி நடந்துச்சு அப்படின்னு நம்முடைய மனசுல நினைச்சு ஆச்சரியப்படுவோம், கர்த்தரை துதிப்போம். கொடுத்தாலும் கடவுள் கூரையை பிச்சுட்டு கொடுத்தாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி வானம் என்கிற கூரையை அவர் பிய்த்து தம்முடைய ஜனத்திற்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். கையிட்டு செய்கிற எல்லா வேளையிலும் நான் உன்னை வந்து ஆசீர்வதிப்பேன். நீங்க எதை செஞ்சாலும் அதுல கர்த்தருடைய ஆசீர்வாதம். சில நேரங்களில சில ஆசீர்வாதங்களுக்கு பெரும் தடை இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. பல்வேறு விடயங்களில் நாம் தோற்று போகிறோம். எடுக்கிற முயற்சியெல்லாம் ஃபெயிலியராகவே போகுது. ஒரு குறிப்பிட்ட சகோதரன் சில வாரங்களுக்கு முன்பதாக என்னை அழைத்தார். ஒரு கடனை அடைச்சிடலான்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் கடன் வாங்கி புதிய ஒரு பிஸ்னஸை துவக்கணும் பிரதர். ஆனால் என்ன வேதனை தெரியுமா, நான் நினைச்சதுக்கு நேர்மாறாக நடந்து போச்சு. எல்லாம் நஷ்டம். இப்போ நான் பழைய கடனை அடைக்க முடியல, புது கடனை அடைக்க முடியல. இது ஒரு முறை 2 முறை இல்லை பிரதர், என் வாழ்க்கை முழுசும் நடந்துட்டு இருக்குது. நான் ஏதாவது செய்ய போனா அப்பதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. வழக்கில் சொல்லுவாங்க இல்லையா, மாவு வித்து பிழைச்சிக்கலான்னா காத்தடிக்குது, உப்பு வித்து பிழைச்சிக்கலான்னா மழை பெய்யுது. அந்த கதையா? நான் ஏதாவது செய்ய போகும்போது தான் ப்ராப்ளம் வருது பிரதர். இப்போ கடன் பாரம் நெருக்குது, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல, என்ன செய்ய போறேன்னு தெரியல என்று அவர் புலம்பினார். அவருக்கு சில சாட்சிகளை நான் அவருக்கு சொல்லிட்டு சில ஆலோசனை சொல்லி நான் ஜெபித்தேன். ஆனாலும் அவர் என்னிடத்தில் இதை பகிர்ந்து கொண்ட போது மிகுந்த மன வேதனையாக இருந்தது, மன சங்கடமாக இருந்துச்சு.
மனசுல அவரை குறித்ததான பாரம் திரும்ப திரும்ப எனக்கு வந்துச்சு. பாருங்க, அவர் பேசி பல நாட்கள் ஆச்சு, ஆனா இன்னும் எனக்கு அவருடைய தொலைபேசியில பேசின அந்த விடயங்கள் ஞாபகத்துல வந்துட்டு இருக்குது. இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தோத்து போயிட்டே இருந்திருக்கலாம். உங்க வாழ்க்கையில வெற்றி பெற முடியலையென்ற கவலைப்படுறீங்களா? ஜெயிக்க முடியலையே, மற்றவங்க கண்ணுக்கு முன்னாடி உயர முடியலையே, சத்துருக்கள் எதிராளிகள் பார்த்து எள்ளி நகையாடக்கூடிய ஒரு நிலையில தானே நான் இருக்கிறேன் என்று சொல்றீங்களா? வானத்தின் பலகணிகள் திறக்கப்படும் போது எனக்கு அன்பானவர்களே, வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்ததை விட மேலானவைகள் நடக்கும். நீங்க கடன் கொடுப்பீங்க, கடன் வாங்க மாட்டீங்க. நீ கைட்டு செய்கிற எல்லா வேளையிலும் கர்த்தர் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு மிகுந்த ஆசீர்வாதத்தை, மிகுந்த மேன்மையை ஆண்டவர்கள் கொடுப்பார். நீங்கள் தேவாதி தேவனுடைய அந்த வார்த்தையின் மேல விசுவாசம் வைத்து அவரை நோக்கி பார்க்க வேண்டும். கடைசியா நம்ம என்ன செய்யறது, கடைசியா சொல்றேன். இப்போ முதலாவது வானம் திறக்கப்படுகிற போது நாம் கைட்டு செய்கிற எல்லா வேளைகளிலையும் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். நான் எதை செஞ்சாலும் அதுல ஒரு பிளஸிங் இருந்துட்டே இருக்கும், ஒரு ஆசீர்வாதம் இருந்துட்டே இருக்கும். இரண்டாவது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம லைஃப்ல எதெல்லாம் குறையா இருக்குதோ அதெல்லாம் நிறைவா மாறிடும் வானம் திறக்கப்படும் பொழுது. ஒரு நேரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைய மக்களுக்கு பிரசங்கித்தார். ஏறக்குறைய புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர் இருந்தாங்க. இவங்க பட்னியா போகக்கூடாது, ஏதாவது கொடுத்து அனுப்பணும்னு சொல்றாரு சீசரிடத்துல. இவ்வளவு பேருக்கு வாங்கணும்னா எவ்வளவு பணம் தேவை அப்படிலாம் கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ரொம்ப கஷ்டங்க. இந்த வனாந்தரத்துல எப்படிங்க சாப்பாடு கிடைக்கணும்? ஒரு ஆள் புலம்புனா, இன்னொரு ஆள் கால்குலேட் பண்ணா இவ்வளவு பணம் வரும், இவ்வளவு பணம் வரும், ஒரு ஆளுக்கு தலைக்கு இவ்வளவு வச்சுக்கிட்டீங்கன்னா எவ்வளவு பணம் வரும், இப்படிலாம் கால்குலேட் பண்ணாங்க. அப்போ அந்திரேயான்ற ஒருத்தன் மட்டும்தான், இங்க ஒரு பையன் இருக்கான் ஜீசஸ், அந்த பையன்ட்ட 5 அப்பம் 2 மீன் இருக்குது, ஆனாலும் இது ஏமாத்திரம் அப்படின்னு சொன்னான். ஆண்டவர் அதை கொண்டு வர சொன்னாரு, கையில் எடுத்தார், வானத்தை அண்ணாந்து பார்த்தார். இந்த வானத்தை ஆண்டவர் அண்ணாந்து பார்த்த உடனே வானம் திறக்கப்பட்டது. இந்த அப்பம் போதாதுதான், இந்த அப்பம் பற்றாக்குறை தான், ஆனா அந்த அப்பத்தின் மேல ஆண்டவருடைய ஆசீர்வாத நிறைவு வந்ததுனால 5000 புருஷர்கள் சாப்பிட்டது போக மீதியான துணிக்கைகளை கூடைகளிலே நிரப்பினார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, குறைவுள்ள அந்த இடத்துல ஒரு நிறைவு உண்டானது. வானம் திறக்கப்பட்ட போது அந்த புதுமை நடந்தது. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 19வது வசனம், மார்க்கு 6ஆம் அதிகாரம் 41வது வசனம், லூக்கா 9ஆம் அதிகாரம் 16 வசனம், இதெல்லாம் வாசித்து பாருங்களேன். அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்தார். இப்ப பிட்டு கொடுங்கப்பான்னாரு. அந்த குறைவான அப்பம் தான், குறைவான மீன் துணிக்கைகள் தான், அது 5000 புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர் சாப்பிட்டாங்க. அதுக்கு பிறகு பெண்கள் சாப்பிட்டது, பிள்ளைகள் சாப்பிட்டதெல்லாம் கணக்கில் இல்லை. மீதியான துணிக்கை வேற எடுத்தாங்க. வானம் திறக்கப்படுகிற போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளும் நிறைவா மாறும். வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் கர்த்தர் மாற்றுவார். ஒரு நிறைவை உங்களுடைய கண்கள் காணும், ஒரு நிறைவை நீங்கள் பார்ப்பீர்கள், ஒரு நிறைவை நீங்கள் காணும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அன்பு தெய்வத்தினுடைய பிள்ளைகளே, மகத்துவமான கர்த்தர் இன்றைக்கும் கூட அந்த புதுமைகளை செய்து வருகிறார். மூன்றாவது, வானம் திறக்கப்படும் போது தெய்வீக சுகம் உண்டாகும். ஒரு முறை இயேசுவினிடத்துல கொன்னை வாய் உடையவனை கூட்டிட்டு வந்தாங்க. அவனால பேசவே முடியாது, திக்கி 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 பேசுவான். அப்பொழுது அந்த மகனை ஆண்டவர் அழைத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து எப்பத்தா என்று சொன்னார். எப்பத்தா என்று சொன்னார். எனக்கு ஒரு சகோதரன், மிகவும் நேசிக்கக்கூடிய ஒரு சகோதரன் இருந்தார். அவருடைய பெயர் லூர்து சாமி. ரொம்ப கஷ்டப்படுவாரு பேசுறதுக்கு. இப்போ பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம் இருக்குது. இந்த வசனத்தை நான் காண்பிச்சு, புதிய ஏற்பாட்டில் இந்த வசனத்தை எடுத்து காண்பித்து இதை வைத்து ஜெபிக்கலான்னு சொல்லி ஜெபம் பண்ணோம். ஆச்சரியம் பிரியமானவர்களே, வேதத்தை தொடர்ச்சியாக வாசிக்க அவர் உற்சாகப்படுத்தினார். ஒரு சில வாரங்களிலே மாற்றங்கள் தெரிந்தது. இப்பொழுதும் கர்த்தர் அவருக்கு நல்ல பேசுவதற்கான பலனை தந்திருக்கிறார். வயது அவருக்கு அந்த சந்திக்கின்ற போது ஒரு 26, 27 வயது இருக்கக்கூடும். ஆனா இப்பொழுது பல வருடங்கள் கழிந்து போனது. இப்போ சமீபத்தில் நான் பேசுவதை கவனித்தேன், நிறைய திருத்தம். ஆக இன்னைக்கும் கூட கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்கிறார். இந்த கொன்னைவாயுடைய அந்த பிள்ளைக்கு அவர் ஜெபம் பண்ணும்போது வானத்தை அண்ணாந்து பார்த்து எப்பத்தா திறக்கப்படுவாயாக என்றார். அவ்வளவுதான், சரளமா பேச துவங்கிட்டார். வானம் திறக்கப்படுகிற போது நடக்கிற மூன்றாவது புதுமை என்னன்னா, தெய்வீக சுகம் உண்டாகும். தெய்வீக சுகம் நடக்கும். இது நடக்கவே நடக்காது, இது மாற்றமே ஆகாது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயத்துல கர்த்தருடைய வல்லமை விளங்கும். அந்த மாற்றத்தை கர்த்தர் செய்வார்.
அவர் மிகுந்த ஒரு நன்மையை உங்களுடைய வாழ்க்கையில செய்து முடித்து உங்களை ஆசீர்வதிப்பார். நான்காவது, வானத்தை அண்ணாந்து பார்க்கும்போது என்ன நடக்கும்னா, தேவனுடைய தூதர்கள் நமக்கு ஆதரவாய் இறங்கி வருவார்கள். 2 நாளாகமம் 32:20 தேவனுடைய பிள்ளைகள் வானத்தை அண்ணாந்து பார்த்து அபயமிட்ட போது கர்த்தர் அவர்களுக்கு அனுகூலமாக சில காரியங்களை செய்தார் என்பதை நாம் வாசிக்க முடியும். வானம் திறக்கப்படுகிற போது நடக்கிற 4வது அற்புதம் அதுதான். தேவனுடைய சேனை, தூத சேனை நமக்கு ஆதரவாய் இறங்கி வரும். நீங்கள் உபத்திரவப்படுகிற போது, கஷ்டப்படுகிற போது, வியாகுலப்படுகிற போது, சஞ்சலப்படுகிற போது இந்த தெய்வீக வல்லமைகள் குறுக்கிட்டு அற்புதங்களை நிகழ்த்தும், அதிசயங்களை நிகழ்த்தும். எனக்கு அன்பான ஆண்டவருடைய மக்களே, தேவனுடைய அதிசயமான கரம் உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய ஜீவிதத்தில் செயல்படுகிற போது வானம் திறக்கிறது. வானம் திறந்த மாத்திரத்தில் தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்புகிறார். புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு நற்செய்தி நூல் 26வது அதிகாரம் 52வது வசனத்துல, நான் பிதாவை நோக்கி வேண்டிக் கொண்டால் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்களை அனுப்ப மாட்டான்னு நினைக்கிறாயா அப்படின்னு கேட்டார் ஆண்டவர். நான் வேண்டிக்கிட்டேன்னா தூதர்கள் இறங்கி வருவார்கள் வானத்திலிருந்து. இது முதல் வானத்திற்கு தூதர்கள் ஏறுகிறது இறங்குறதை காண்பீர்கள் என்று நாம் யோவான் 1:51 வசனத்தில் வாசிக்கிறோம். வானம் திறக்கப்படுகிற போது தூதருடைய சகவாசம் கிடைக்கிறது. தூதருடைய ஊழியங்கள் நம் நடுவில் நடக்கும். தூதருடைய ஒத்தாசையை நாம் பெற முடியும். ஆச்சரியமான நிகழ்வுகளை சாட்சியாக கேட்போம். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் காப்பாற்றுவதை நாம் அறிந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நமக்கு முன்னே அந்த தூதன் போகிறதை உணர முடியும். நமக்கு முன்னே இந்த தூதன் போய் யுத்தம் செய்கிறதை நாம் அறிய முடியும். இது கர்த்தர் செய்கிற யுத்தம்னு சொல்லக்கூடிய அளவிற்கு கர்த்தர் கிரியை செய்வார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் ஆண்டவர் இந்த புதுமைகளை செய்து கொண்டுதான் வருகிறார். இன்றைக்கும் அற்புதங்கள் நடக்கத்தான் செய்கின்றன. ஆகவே வானம் திறக்கப்படுகிறது 4வது நடக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் இதுதான். 5வது ஒரு மிகப்பெரிய புதுமை என்னவென்றால், பாடுகளை மனரமியமாய் சகிக்க விண்ணகத்தில் நமக்கு ஒரு பலன் கிடைக்கிறது. இந்த உலகத்துல பிரச்சனை இல்லாம இல்ல, கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யுது. சமீபத்தில் ஒரு துணுக்கு ஒன்று வாசித்தேன். அதாவது தோசை சுடணும்னா நின்றுகிட்டே சுடணும், கால் வலிக்கும். சரி, உட்காந்து ஏதாவது செய்யலாம்னா இட்லி சுடலாம், உட்காந்து இட்லி சுட்டுட்டே இருக்கலாம். ஆனா நிறைய பாத்திரங்களை கழுவ வேண்டியிருக்கும் அப்படின்னு அந்த குறிப்பை சொன்னவர் என்ன சொல்றாரு, பிரச்சனை எங்கதாங்க இல்லை, தோசை சுட்டாலும் கஷ்டம் இருக்குது, இட்லி அவிச்சாலும் கஷ்டம் இருக்குன்னு சொன்னார். சாதாரணமான விஷயம்தான், ஆனா அதுல இருக்கிற உண்மையை பாருங்களேன். பிரச்சனை இருக்கு. சில நேரங்கள்ல மிகப்பெரிய அளவுக்கு ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம் பிரச்சனை வரும்போது, கஷ்டம் வரும்போது, பாடு வரும்போது அதை தாங்கிறதுக்கான பலன் வானம் திறக்கப்படும் பொழுது வானத்திலிருந்து, விண்ணகத்திலிருந்து நமக்கு அந்த பலன் கிடைக்கிறது. அப்போஸ்தலர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 55வது வசனத்துல, ஸ்தேவான் வானத்தை அண்ணாந்து பார்த்தான் இருக்கு. எப்ப வானத்தை அண்ணாந்து பார்த்தோன்னா அப்பமே அவனுக்கு ஒரு பலன் வந்துருச்சு, அப்பமே அவனுக்கு ஒரு சக்தி கிடைச்சிருச்சு. அப்பவே கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சார், பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஆனால் எந்த விதமான முறுமுறுப்பும் இல்லாமல், எந்த விதமான சோர்வும் அயர்வும் இல்லாமல் மகிழ்ச்சியோடு முகமலர்ந்து அந்த பாடுகளை அவன் ஏற்றுக்கொண்டான். இப்படி ஒரு 5 விஷயங்களை நம்ம பார்த்தோம். கடைசியா நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். இந்த அற்புதங்கள், இந்த புதுமைகள் நம்முடைய லைஃப்ல நடக்கிறதுக்கு ஏதுவாக வானம் திறக்கப்படுவதற்காக நாம் என்ன செய்வது அப்படின்னு கேட்டா, ஒரு 7 விஷயங்களை நீங்க மனசுல வச்சுக்கணும். நம்பர் 1, முதல்ல சொன்ன அந்த வசனம் உபாகமம் 28:12 வாசித்தோம், வானம் திறக்கப்படணும்னு சொல்லி. இந்த வானம் திறக்கப்படுறதுக்கு இந்த அதிகாரம் என்ன சொல்லுது? 28:1-2 அவருடைய கற்பனைகளின்படி நடப்பது, அவருடைய சத்தத்தை கேட்பது, அந்த சத்தத்துக்கு செவி கொடுப்பது. அந்த மாதிரி கரெக்டா இருந்துட்டீங்கன்னா உங்களுக்காக அவர் வானத்தை திறப்பார். உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் பனி போல வந்து இறங்கும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்கள் ஆசீர்வாதத்தை, உங்கள் உயர்வை யாரும் தட்டி பறிக்க முடியாது, யாரும் கட்டி வைக்க முடியாது, தட்டி விடவும் முடியாது. ஆண்டவர் உங்களுக்கான ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கான நன்மையை வச்சிருக்கிறார். நீங்க நிச்சயமாக அந்த ஆசீர்வாதங்களை, நன்மைகளை நீங்கள் கட்டாயம் சுதந்திரிப்பீங்க. சுதந்திரிக்கிறது கர்த்தர் உதவி செய்வார். ஆனா இந்த வானம் திறக்கப்பட்டு நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டியிருக்கிறதுனா, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டியிருக்கிறது, அவருடைய கற்பனைகளின்படி நடக்க வேண்டியிருக்கிறது. ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். God expecting from us. அவருடைய கற்பனைகளுக்கு முன்னாடி நடுங்குறோமா? அவருடைய வார்த்தைக்கு முன்னதாக நமக்கு நடுக்கம் இருக்கிறதா? இதையெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும், நினைச்சு பார்க்கணும், சிந்திச்சு பார்க்கணும். இரண்டாவதாக நாம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா,
உபாகமம் 11:17 16 பாருங்க. உபாகமம் 11:17 மற்றும் 16 பாருங்க. விக்கிரக ஆராதனை செய்கிற போது, தேவனுக்கு பிரியமில்லாத அந்த ஐடல் வர்ஷிப் பண்ணும்போது வானம் நமக்கு அடைக்கப்படுமா? வானம் திறக்காது. அது ஒரு சாபமாவே சொல்லி இருக்குது. விக்கிரகங்களை வழிபட்டு தேவனை விரோதிக்கிறவர்கள், தேவனுக்கு விரோதமான நிலையில் இருக்கிறவர்கள், கோபப்படுகிறவர்கள், அகங்காரத்தோடு கூட இருக்கிறவர்கள், விக்கிரகத்தை தொழுது கொண்டு சேவிக்கிறவர்கள், அவருடைய செயல்கள் நிமித்தம் கர்த்தர் வானத்தை அடைப்பாராம். அந்த காலத்துல, ஆகாபுடைய காலங்களில வானம் அடைக்கப்பட்டது. ஏன்? ஜீவனுள்ள தேவனை விட்டுட்டு பாகாலை வழிபட்டாங்க. பாகால் விரும்புகிறபடி, பாகால் சந்தோஷப்படக்கூடிய அளவிற்கு அவர்கள் விழாக்களை எடுத்தார்கள். அதனாலதான் எலியா சொல்ல வேண்டியிருந்தது, பாகால் தெய்வமானால் பாகாலை கும்பிடு, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை வழிபடுன்னு சொன்னா. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று முழங்கக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் நடந்துச்சு. ஏன் அப்படி? அந்த நாட்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா வானம் அடைக்கப்பட்டிருந்தது. வானம் திறக்கல, வானம் அடைக்கப்பட்டிருந்தது. என் வார்த்தை இல்லாம, நான் சொல்லாம வானமே பொழியக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனா எலியா. அப்படியே நடந்துச்சு. தேசத்தில் பஞ்சம். ஆனால் ஸ்டில் அவங்க அந்த விக்கிரக ஆராதனை விட்டுறல, அதை பிடிச்சுக்கிட்டாங்க. அதை குறித்து கர்த்தர் ரொம்ப வேதனைப்பட்டார். புதிய ஏற்பாட்டு புத்தகம் ஒன்றில் அது தொடர்பாக ஒரு வசனம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பாருங்கள். லூக்கா 4:25 எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைபட்டு தேசம் எங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலருக்குள்ள அநேக விதவைகள் இருந்தார்கள். 3 வருஷம் 6 மாசம் வானம் அடைக்கப்பட்டிருந்தது. வானம் அது அடைச்சிட்டார் ஆண்டவர். ஏன் இந்த வானம் அடைக்கப்பட்டதுன்னு சொன்னா, விக்கிரகத்தை தொழுது சேவிக்கிற மக்கள், பாகாலை வழிபடுகிறவர்கள், அந்த எசபேலினுடைய ஆவி மிக மோசமாய் ஜனங்களை நடத்தியது. அவபக்திக்குள்ளும் விக்கிரகாராதனைக்குள்ளும் பிசாசு கொண்டு போய் தள்ளி வச்சிருந்தான் ஜனங்களை. அதனாலதான் வானத்தை கர்த்தர் அடைச்சார். மறுபடியும் எலியா சொன்ன போதுதான் வானம் திறக்க ஆரம்பிச்சது. இப்போ வானம் திறக்கப்படாமல் அடைபட்டிருப்பதற்கான காரணம், நாம் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கல. இரண்டாவது, விக்கிரக ஆராதனை, தேவனுக்கு பிரியமில்லாத விக்கிரகாராதனை செய்கிறோம். மூன்றாவது, இந்த ஒரு வசனத்துல 5 குறிப்பு இருக்குது. 2 நாளாகம புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். தாழ்த்தணும். தாழ்மை இல்லாம பெருமையோட, அகங்காரத்தோட, மனசுல ஒரு விதமான ஒரு ஜீவனத்தின் பெருமையோட நடக்கிற ஒரு மனிதன் அல்ல. தன்னை யார் தாழ்த்துகிறானோ, தன்னை யார் விட்டு கொடுக்கிறானோ, அந்த மனுஷனுக்கு கர்த்தர் தம்முடைய வானத்தை திறப்பார். இத 2 நாளாகமோ 7ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல பார்க்கலாம். 14வது வசனத்துல தான் அந்த சொல்றார், தாழ்த்தி, என் நாமம் தெரிவிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தணும். குலப்பெருமை, கோத்திரப்பெருமை, தனித்திறமை, அந்த இது அது இதுன்னு எந்த இடத்துல இல்ல, எந்த காரியத்துல எல்லாம் உங்களுக்கு ஒரு பெருமை இருக்குதோ அதெல்லாம் தூக்கி போட்டு உடைச்சிருங்க. மனசை லகுவாக்குங்க, ஆண்டவர் நோக்கி பாருங்க. மூன்றாவது. 4வது அதே வசனம் 2 நாளாகமம் 7:14 சொல்லுது, ஜெபம் பண்ணி, ஆண்டவர் நோக்கி நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுங்க. பாருங்க, வானத்தை அண்ணாந்து பார்த்து கர்த்தரை ஸ்தோத்திரிச்சார் இயேசு கிறிஸ்து. இந்த ஊமையை திறக்கும் போதும், வாயை திறக்கும் போதும் வானத்தை அண்ணாந்து பார்த்து எப்பத்தான்றாரு. இப்ப ஜெபம்ன்றது ரொம்ப முக்கியம். பிரேயர்ன்றது ரொம்ப முக்கியம். உங்க வாழ்க்கை மாறணுமா, உங்க சூழல் மாறணுமா, உங்க தரித்திரமான வாழ்க்கை கர்த்தர் ரிமூவ் பண்ணணும்னு விரும்புறீங்களா? டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், God will help you, God will support you. நீங்க ஆண்டவர் நோக்கி பாருங்க, அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த அற்புதத்தை செய்யுங்க, இந்த மாற்றம் எனக்கு உண்டாகட்டும். ஒரு பெரிய சவால் நிறைஞ்ச வாழ்க்கைக்கு முன்பதாக நிற்கிறேன் ஆண்டவரே. என்னை அச்சுறுத்துகிறது கோலியாத்து மாதிரி, ஆனா என்னை தாவீது மாதிரி கொண்டு நிறுத்தி இருக்கீங்க, நான் எல்லாத்தையும் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லுங்க. கன்ஃபஸ் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க, விசுவாசத்தோட பேசுங்க. அப்ப மிகப்பெரிய மாற்றங்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பார்ப்பீங்க. கர்த்தர் உதவி செய்வார். 5வது பாயிண்ட் அதே வசனம் தான், 2 நாளாகமம் 7:14. முகத்தை தேடுவது, அவருடைய முகத்தை தேடுவது. எப்போ ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு வருது அப்படின்னு சொன்னா, ப்ராப்ளத்தை பார்க்காதீங்க, இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கிற தேவனை பாருங்க. அவருடைய முகத்தை தேடுங்க. ஆண்டவரே, முகத்தை நோக்கி பார்க்கிறப்பா. ஒரு பெரிய தொழிலதிபர், அவர் ஒரு வியாபார பொருளை உற்பத்தி செய்து தமிழகமெங்கிலும் அனுப்பினார். அந்த வியாபார பொருள் குறுகிய காலத்துல ஒரு பெரிய டாப் லெவல்ல போயிடுச்சு அதனுடைய பிசினஸ். அப்போ அந்த பொருளை நான் ஊழியம் செய்கிற ஒரு மாவட்டத்துல அளவில் இந்த பொருட்களை வாங்கி
விற்பதற்கான டீலர்ஷிப் எனக்கு கிடைக்கணும் பாஸ்டர், உங்களுக்கு அவர் தெரியும் தானே, என்னை கூட்டிட்டு போங்க. நான் அவரை பார்க்கறதுக்காக போயிருந்தேன். அவரை பார்க்க போயிருந்த போது அந்த மனுஷன் மிகவும் அன்பா நடந்து கொண்டார். ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவர் தேவனை நோக்கி பார்க்கறத நான் உணர முடிஞ்சது. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஜெபம் பண்ற ஒரு சகோதரர். ஏன் அப்படி ஒரு கஷ்டமான நிலையிலிருந்து அவர் ஏன் மேல வந்தார் அப்படின்னு கேட்டா, ஆண்டவருடைய முகத்தை தேடுறது. நலம் போலம் எதுனாலும் சரி, ஆண்டவரேன்னு அவர் முகத்துக்கு முன்னாடி போயிடுறது. அப்படி யாரெல்லாம் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்குறீங்களோ, வானத்திலிருந்து பரலோக தேவன் உங்களை நோக்கி பார்ப்பார். நீங்கள் அவர் நோக்கி பார்க்கக்கூடியவர்களா இருந்தால் அவர் உங்களை பார்ப்பார். உங்களுக்கான ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்கு அவர் இறங்கி வருவார். 5வது அதே வசனம் தான், 2 நாளாகமம் 7:14-13. பொல்லாத வழி விட்டு திரும்பணும். நீங்க எப்போ உங்களுடைய மனசுல இது வழி தவறான வழி, பொல்லாத வழி நீங்க ஃபீல் பண்றீங்களோ, அப்பவே அதுக்கு அந்த 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 உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து உங்களை தாழ்த்தி, நான் தப்பு பண்ண மாட்டேன், சரியா இருப்பேன், உண்மையா இருப்பேன் அப்படின்னு சொல்லி உங்களை விட்டு கொடுத்துட்டீங்கன்னா, மனம் திரும்பிட்டீங்கன்னா, அவர்கிட்ட உங்களை சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா, அவர் உங்களுக்காக வானத்தின் கதவுகளை திறப்பார். பலகணிகள் திறக்கப்படும். நீங்கள் ஆசீர்வாதம் பெறுவீர்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். தேவனுடைய இந்த நன்மையை நீங்க பார்க்க முடியும். முகத்தை தேடுங்க. பிறகு பொல்லாத வழி, கில்ட்டி கான்சியஸ் ஏற்படுத்தக்கூடிய மோசமான வழி உணர்வுகள், குற்ற மனசாட்சி, இதெல்லாம் தூக்கி தூர எறிஞ்சிடணும். அப்படி செய்யும் பொழுது வானம் திறக்கும், நமக்கான புதுமைகள் நடக்கும். கடைசியாக, இறுதியாக, 7வதாக, பாவங்களை அறிக்கையிட்டு அவரோடு ரீகன்சிலேஷன் பண்ணுவது, ஒப்புரவாவது. 2 நாளாகமம் 6:26, 1 ராஜாக்கள் 8:35. இந்த வசனங்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணும் போது, பாவங்களை விட்டு விடுகிற போது, பாவங்களுக்காய் மனம் திரும்புகிற போது, அவர் வானத்தை திறக்கிறார் நம்மை ஆசீர்வதிக்கும்படி. அன்பானவர்களே, வானம் திறக்கப்படும் பொழுது என்ன புதுமைகள் நடக்கின்றன? நாம் கைட்டு செய்கிற வேலையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய குறைவுகள் நிறைவாகும். வானத்தின் தூதர்கள் நமக்கு பணி செய்ய இறங்கி வருவார்கள். கூடவே தெய்வீக சுகம் உண்டாகும். வானம் திறக்கப்படுகிற போது தெய்வீக சுகம் உண்டாகும். கிறிஸ்துவின் நிமித்தம் அவருடைய பாதையிலே சிட்சையை சகிப்பதற்கான வலிமையை கர்த்தர் கொடுக்கிறார். அன்பானவர்களே, வானம் திறக்கப்படுகிற போது ஏராளமான ஆசீர்வாதங்கள் நமக்கு வருகிறது. நிறைய நன்மைகளை கர்த்தர் செய்கிறார். வானம் திறக்கப்படுகிற போது புதுமைகள் நடந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய வெறுமையான வாழ்க்கையில கர்த்தர் புதுமையானவைகளை செய்ய நீங்கள் விரும்பினால் இப்பொழுதே அவரை நோக்கி பாருங்கள், அவருடைய கற்பனைகளை கடைபிடியுங்கள். அப்புறம் பாருங்க, உங்க வாழ்க்கை மிகவும் பிரகாசமாயிருக்கும். அன்பானவர்களே, தெய்வத்தினுடைய அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள தேவன் அருள் புரிவாராக. ஜெபிக்கலாம். நேசிக்கிற எங்கள் பரலோக தந்தையே, இந்த ஆசீர்வாதமான இனிய வேளைக்காக நன்றி. உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் மீது ஆசீர்வதியும். ஒவ்வொரு மேலும் தேவனுடைய தெய்வீக பரிசுத்த பிரசன்னம் இருக்கட்டும். தேவனுடைய வாழ்வில் இருக்கிற குறைகள் எல்லாம் மாறுவதாக ஒரு நிறைவான பலன் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். Lord, bless them Jesus. நீர் இப்படி செய்கிறதற்காக நன்றி. எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.